பரபரப்பான பிக் பாஸ் சீசன் 7 ஃபினாலே வீக்கினுடைய ஓட்டிங் பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அன்அஃபிஷியல். இது வந்து ஒரு ஹிட் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த அன்அஃபிஷியலில் லாஸ்ட் இடத்துல விஜய் இருந்தார், அவர் எலிமினேட் ஆன அந்த காட்சிகளை நாம் நேற்று பார்த்தோம். இப்போ அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசி இடத்துல விஷ்ணு இருக்கிறார். அடுத்தது ஒரு எவிக்ஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. மேபி விஷ்ணு வெளியேறுவதற்கும் வாய்ப்பு இருப்பது போல தெரியுது. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முதல் இடத்துல அர்ச்சனா நீடித்துக் கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இரண்டாவது இடத்துல மணி நீடித்துக் கொண்டிருக்கும் அந்த காட்சிகள் தான். நாலாவது இடத்துல தான் இப்போதைக்கு மாயா இருக்காங்க. இது அன்அஃபிஷியலுங்க. அஃபிஷியல் வந்து டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகுது. காரணம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 11 வாக்குகள். இது வந்து ஒரு வாக்குகள் தான் இல்லையா? ஒரு வாக்குகள் இது என்னன்னு தெரியல. 11 வாக்குகள் செலுத்துவாங்க. ஹாட் ஸ்டாரில் 1, மிஸ்டு காலில் 10. அப்படிங்கும்போது அதனுடைய ரேஷியோ எந்த அளவு சேஞ்ச் ஆகுது, இது எதையும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பயங்கரமான ஒரு கடுமையான ஒரு ஃபினாலே வீக்காக தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு 2 போட்டியாளர்கள் வருவாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கும் ஒரு நிகழ்வு. யாரெல்லாம் வருவாங்கன்னு தெரியல. ஒருவேளை பூர்ணிமா முன்னாடி விஷ்ணு எவிக்ட் ஆனால் எப்படி ஃபீல் பண்ணுவார்னு நம்ம நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்த மாதிரி நடந்துருமா? எனிவே என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நிகழ்வு. நீங்கள் யார் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இவங்க ஜெயிச்சா இந்த கப்பு சூப்பராக இருக்கும் அப்படின்னு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியல. ஏன்னா எல்லாருமே ஒரு மாதிரி டாக்ஸிக் கேம் ஆடி இருக்காங்க. அந்த இருக்கிறவரில் சிறந்தவராக அர்ச்சனாவை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா அவங்க அந்த ஒரு டைம் ஆடின அந்த போல்டு கேம் தான், இந்த போல்டாக ஆடினாங்களே அது சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைத்தனமாக செய்கிறதாக சில விஷயங்கள் சொல்கிறாங்க, இன்னர் சைல்டு, அது பெருசாக ரசிக்கும்படி என்ன மாதிரி ஆட்களுக்கு இல்லை. உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாயாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு எலிமினேட்டர் கேம் ஆடி இருக்காங்க. தான் கூட இருக்கிறவங்க எல்லாருமே எலிமினேட் ஆகிட்டாங்க பார்த்தீங்களா? அது வந்து அவங்களுக்கு அது ஃபீல் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆகும், ஆனால் ஆகாத மாதிரி காட்டிப்பாங்க. மணியை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படியே போயிட்டு இருக்கார். தினேஷ் வந்து ரொம்ப ஊர்கிழவியாக மாறிட்டாருங்க. அது ஒரு அளவு சொல்லலாம், ஒரு அளவு வந்து புறம் பேசலாம். ரொம்ப பேசுவது வந்து சகிப்பை தட்டுது. விஷ்ணுகிட்ட அந்த காமெடி சென்ஸ் அதை மட்டும் எடுத்துன்னு வந்திருந்தாருன்னா அவரும் பயங்கர என்ஹான்ஸ் ஆகிருக்கலாம். ஓகே, ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபினாலே வீக் தான். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம்.